லீனா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இன்னும் நல்லா படிக்கணும். நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? நான் இனிமே படிக்கவே மாட்டேமா. நான் என்ன படிச்சாலும் நீங்க திட்டிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. நான் எப்ப படிக்க உட்கார்ந்தாலும் என்ன பண்றேன்னு கேட்டு என்ன நச்சு பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே வைக்கல. அப்படியா? நீ படிக்கிறியா இல்லையான்னு பார்க்க வேண்டியது எங்களோட கடமை. புரியுதா? அது தம்மா நானே சொல்றேன். நான் நல்லா படிப்பேன். என் வேலையை நானே செஞ்சுக்குவேன். நீங்க போங்க. வர வர உனக்கு பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் விளையாட போறேன். ஏய் லீனா, எங்க போற நீ? நான் வெளிய விளையாட போறேம்மா. உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப ஓவரா போற. முதல்ல உள்ள போய் வேலைய பாரு. லீனா, உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. படின்னு நாங்க எத்தனை தடவை தான் சொல்றது? நீ ஒழுங்கா படிப்பியா மாட்டியா? நாங்க சொல்றதை கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவுல இருக்கியா? நாங்க தான் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் லீனா. அதனால தான் இப்படி பண்ற. சும்மாவா சொன்னாங்க? பெரியவங்க தொல்லை தாங்க முடியல. இம்சை பண்றாங்க. அம்மா ஏன் இப்படி பண்றாங்க தெரியல. நான் பண்றதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி என்ன திட்டு வாங்க வைக்கறாங்க. இது ரொம்ப மோசம். சரி சரி, எதுக்காக இப்படி அழற? எல்லாம் உன்னோட தப்பு தானே. நான் சின்ன பொண்ணு தானே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இவங்க பொண்ணு இருக்க மாட்டேன். என்ன ரோட்ல இருந்து எங்கயாவது கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் இப்படி திட்டிட்டே இருக்காங்க. என் மேல பாசமே இல்ல. நீ முட்டாள்தனமா பேசுற லீனா. நீ சொல்றத நம்பவே முடியல. தெரியும், ஆனா எனக்கு அழுகையா வருதே. சரி சரி, ஏன் இப்ப அழற? நீ எங்க எப்படி குழந்தையா இருந்தேன்னு நாம போய் பார்க்கலாமா? ஹை ஜீவமா, எனக்கு இந்த யோசனை தோணவே இல்லையே. சரி, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். நீ அவங்க பொண்ணா இல்லனா என்ன பண்ணுவ? சரி சரி, கவலைப்படாத. நாம அதுக்கான பதில கண்டுபிடிக்கலாம். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணி பாத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. லீனாவோட குழந்தை பருவத்துக்கு எங்களை கூட்டிட்டு போ. ஜீபும்பா, எங்க பாரு, டாடி போயிட்டு இருக்காங்க. டாடி இங்க வாங்க. ஹே லீனா, நாம நடந்ததை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். வாவ், அப்பா பார்க்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. அம்மா எப்படி இருப்பாங்க? சார், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். ஓ அப்படியா? ரொம்ப நன்றி சிஸ்டர். எனக்கு பதட்டத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. உள்ள வாங்க சார். என்னாச்சுன்னு தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் சந்தோஷமா இருக்கேன். நீ குழந்தையா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஹேய் என்னடா, நான் இப்ப எவ்வளவு அழகா இருக்கனோ அதே மாதிரி தான் அப்பாவும் அழகா இருக்க போறேன். சொன்னாங்க. ஐயோ. ஹேய் செல்லக்குட்டி, இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. நான் தான் உன் அப்பா. அப்பா சொல்லு. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கால. அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கா. சரி 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 பார்க்கலாம். இல்ல டார்லிங், அவ பார்க்கிறதுக்கு உங்கள மாதிரியே இருக்கா. நம்மள மாதிரின்னு சொல்லு. இருங்க நான் பார்த்து சொல்றேன். இவ பார்க்க அழகா தான் இருக்கா, ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கே. இவ ஏன் கண்ணை திறக்க மாட்டேங்கறா? இவ முகத்துல சுருக்கு வந்து அசிங்கமா இருக்கா. பார்க்க சிம்பான்சி மாதிரி இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் குழந்தைய பார்த்து சிம்பான்சின்னு சொல்லுவ? உன்னை நான் யார் அந்த ரெண்டு பசங்க? எங்க இருந்து வந்தாங்க? யாருக்கு தெரியும்? என் பின்னாடியே வந்துட்டாங்க. புள்ளைங்களா அவங்க. இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கண்டிக்க சொல்லணும். வயசுக்கு மீறின பேச்சு. சரி சரி விடுங்க. நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அதான் நம்ம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிருக்குமே டார்லிங். பையன் பிறந்தா அஜித்னு பேர் வைக்கணும், பொண்ணு பிறந்தா லீனான்னு பேர் வைக்கணும். லீனா பொருத்தமா இருக்குல்ல? லீனா, உனக்கு பேர் வச்சாங்க பாத்தியா? ஆனா என்ன கேட்காம வச்சிட்டாங்களே. ஏய், இப்பதானே திட்டினாரு. உள்ள போகாத. இவளுக்கு எந்த பேர் வச்சாலும் ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனா லீனாங்கிற பேர் தான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன சொல்ற டார்லிங்? ரொம்ப அழகா இருக்கு. இவள நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவளும் என்ன மாதிரியே ரொம்ப சமத்தா வருவான்னு நினைக்கிறேன். நிச்சயம் என்ன மாதிரி அறிவாளியா வருவா. படிச்சு பட்டு வாங்கி பெரிய ஆளா வரணும், அதான் என் ஆசை. என்ன சொல்றது? அவங்க நினைச்ச மாதிரிலாம் நீ இருப்பியான சந்தேகமா தான் இருக்கு. என் பொண்ணு எந்த செலவு இல்லாம ஸ்காலர்ல படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆவான்னு நினைக்கிறேன். இல்லன்னா டாக்டரா வருவா. என்னடா செல்லம்? இல்ல பெரிய ஆர்டிஸ்டா வருவா, இல்ல மியூசிஷியனா வருவா. இவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவ சுறுசுறுப்பாவும் திறமசாலியாவும் இருக்கணும். இவங்க பேரரசுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு.
ஆ? நீங்க பாட்டுக்கு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ்ளோ குழந்தை நினைச்சீங்களா இல்ல கோட்டை நினைச்சீங்களா? ஆ? என்ன சொன்ன நீ? வா ஓடிடலாம். என் குழந்தைய வா கோட்டான்னு சொன்ன. நீங்க 2 பேரும் தான் கோட்டா. சரி சரி, எதுக்காக அழற? விடு. நீ இவ்ளோ பெரியவளா வளர்ந்தது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இப்படி பேசிட்டாங்க. கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க ஆசையெல்லாம் நான் நிறைவேத்த போறேன். இப்ப சொல்ற ஓகே. ஆனா இதெல்லாம் கண்டினியூ ஆகுமா?